மேம் ஜோசியன்னு சொல்லி நிறைய இடத்துல ஏமாந்துட்டேன். நீங்க ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜின்னு சொல்றீங்க, அதுவும் 99% அக்யூரேட்னு சொல்றீங்க. அப்ப மிச்ச ஜோசியெல்லாம் பொய்யா? அண்ட் ஏஎல்பி மட்டும் எப்படி 99% சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மத்த விஷயங்கள் பொய் அப்படின்றத பத்தி நம்ம பேச வேணாம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜியோட அக்யூரசி எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜி பாத்தீங்கன்னா இதை உருவாக்குறதுக்கு என்னுடைய குருநாதர் அவர்கள் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து பல வருட ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 2 வயசா இருக்கீங்க, உங்க ஜென்ம லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 வயசுல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பிளேஃபுல் திங்ஸ் பிடிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் ஈட்டபிள் திங்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே நீங்க 25 வயசுல இருக்கும்போது உங்களுக்கு அதே விஷயம் தான் பிடிக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சீரியஸா கிடையாது. ஏன்னா நம்ம பகவத்கீதையில எல்லாத்துலயுமே புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க, மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு. சோ அதுலலாம் இருக்கும்போது ஏன் ஜோசியத்துல இருக்கக்கூடாது? ஒரே லக்னத்தை வச்சு நீங்க பார்க்காம அதே மாதிரி லக்னம் மூவ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டிஃபரன்சியேஷன் கிடைக்கும். சோ அந்த மாதிரி நம்ம ஏஎல்பி லக்னம் பார்க்கும்போதுதான் துல்லியம் அப்படின்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், என்கிட்ட நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கொஸ்டினே கேட்க வேணாம் என்கிட்ட. இந்த பர்பஸ்க்காக தான் நீங்க வந்தீங்கன்ற முதற்கொண்டு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியும். மொரோவர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்றது பாத்தீங்கன்னா ஜோசியம் பாக்குறதுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு வாழ்வியல் கல்வி மாதிரி. சோ இது ஒரு இப்பதான் வந்து ப்ளூம் ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இன்னுமே ப்ளூம் ஆக வேண்டிய டைம் பீரியட் நிறைய இருக்கு. சோ ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்னு நீங்களே தெரிஞ்சுக்க. இப்போ நீங்க வந்து ஆல்பா ஆஸ்ட்ரோ கன்சல்டன்சில ஜாதகம் பார்க்கணும், உங்களுக்கு கன்சல்டன்சி தேவைன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போய் ஏஎல்பி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.